தமிழ் சினிமாவில் ரஜினி சார் இன்னைக்கு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா அதுக்கு காரணமே 1975 இயக்குனர் சேகரம் கே பாலச்சந்தர் போட்ட அஸ்திவாரம் தான். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ரஜினி சார் 8 படம் நடிச்சிருக்காரு. அந்த 8 படங்கள் என்னென்ன படங்கள், எந்த ஆண்டு ரிலீஸ் ஆச்சு, கூட நடித்த முக்கியமான ஆர்டிஸ்ட் யாருன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம பண்ணுங்க. ரஜினி சாருடைய முதல் படம் அபூர்வ ராகங்கள். இந்த படம் 1975 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் மிக முக்கியமான ரோலாக கமலஹாசனும் ஸ்ரீவித்யாவும் பண்ணியிருப்பாங்க. ரஜினி சார் அறிமுகமாகிறாரு. இதுதான் நம்ம தலைவர் வர முதல் படம். அடுத்து ரெண்டாவதா தெலுங்கு படம் 1976 பாலச்சந்தர் இயக்கத்தில் அந்துலேனி கதான்னு ஒரு படம் நடிச்சிருக்கார் ரஜினி சார். இந்த படத்தில் ரஜினி சாரோடைய ஜெயபிரதா மேடம் கூட நடிச்சிருக்காங்க. இது தெலுங்கு படம். மூணாவதா மூன்று முடிச்சு 1976 ரஜினி சார், கமல் சார், ஸ்ரீதேவி மேடம் இங்கே 3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த படம் அந்த பீரியடில் ஒரு சூப்பர் ஹிட்டான படம் தான் மூன்று முடிச்சு. அண்டு ஃபோர்த் ஒன்னா அவர்கள் 1977 ரஜினி சார், கமல் சார், சுஜாதா அம்மா 3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆகுது. அண்டு அஞ்சாவதா 1978 தப்பு தாளங்கள் ஒரு படம். இந்த படத்தில் ரஜினி சாரும் நடிப்பு அரக்கி சரிதாம்மா, நடிப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணாங்க. ஆறாவதா 1979 நினைத்தாலே இனிக்கும். இந்த படத்தில் வழக்கம் போல் ரஜினி சார், கமல் சார் அண்டு ஜெயபிரதா அம்மா சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. பெரும்பாலும் ரஜினி சாருடைய ஆரம்ப காலகட்ட படங்களில் கமல் சார் இருப்பார். 2 பேர் சேர்ந்து நிறைய படம் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 19 படங்கள் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரஜினி கமல் படங்கள்லாம். அடுத்து 7th ஒன்னா தில்லு முள்ளு 1981 அந்த படத்தில் ரஜினி சார், மாதவி மேடம், தேங்காய் சீனிவாசன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ரஜினி சார் 2 கெட்டப்பில் மாற்றி பின்னிருப்பார். உண்மையிலே ரஜினி சார் ஜானரில் தில்லு முழு வித்தியாசமான ஒரு காமெடி படம் சொல்லலாம். அடுத்து 8வதா அக்னி சாட்சி. இந்த படம் 1982 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ரஜினி சாரும் நம்ம சினிமா மார்க்கெண்டின் சிவகுமாரும் நடிக்கிறாங்க. கூட சரிதாமாவும் பண்ணுறாங்க. இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆகுது. ரஜினி சார் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் மொத்தம் 8 படம் சொன்னோன்னா இதில் 7 படம் வந்து நேரடி தமிழ் படம் அண்டு 1 தெலுங்கு படம், அதாவது அந்துலேனி கதா. மற்ற எல்லா படமும் தமிழ் படம் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 8 படம் வந்து சூப்பர் ஹிட்டான படம் தான். இதில் வந்து மேக்ஸிமம் லோயர்லாம் கிடையாது. 8 படமும் சூப்பராக இருக்கும். அதுக்கு காரணம் கே பாலச்சந்தருடைய கதை, திரைக்கதையுடைய அந்த பார்வை தான். ஏன்னா நாடக இயக்குனர் அறிமுகமான கே பாலச்சந்தர் அவர்கள் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் எடுத்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனரை பேர் வாங்கினவர் தான். இவர் இயக்குனரை தாண்டி நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு. குறிப்பாக ரஜினி சாரை வச்சு அண்ணாமலை, முத்து இந்த மாதிரி நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு கே பாலச்சந்தர், ரஜினி கமல் அந்த படங்களை எது பிடிக்கும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.